காந்திக்கே வந்து சுதந்திர வேட்கையை சுதந்திர உணர்வை தூண்டியது தில்லையடி வள்ளியம்மை அவர்கள். அங்க தென்னாப்பிரிக்கால வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தென்னாப்பிரிக்க நம்ம தமிழர்களை கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நீங்க செய்தால் மட்டுமே பணவன் மனையாக இருக்க முடியும். நீங்க வந்து உங்களுக்கு குழந்தை இருந்தா குழந்தை வாரிசாகும் இப்படிங்கிற ஒரு சட்ட திட்டங்கள் அடக்குமுறைகள் இருந்தது. அந்த அடக்குமுறை எதிர்த்து அந்த வயதிலேயே 16 வயதில் ஒரு சுதந்திரத்துக்காக நம்மளை அடக்குமுறை எதிர்த்து போராடிய ஒரு வீரமங்கை நம் சமுதாயத்தில் இருந்தார் தில்லையடி வள்ளியம்மை அவர்கள். நம் சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் சுதந்திர போராட்டங்கள் சான்றோர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் சமுதாயத்தை சேர்ந்த பெற்றோர்கள் நம் குழந்தைகளுக்கு அதை சொல்லி வளர்க்க வேண்டும். அப்ப சொல்லி வளர்க்கும் போதுதான் நம் சமுதாய உணர்வு அவர்களிடம் வர வேண்டும். வந்தால்தான் நம் சமுதாயம் செழிக்கும். அடுத்து நீங்க இன்னைக்கு இவங்க பண்றாங்க, அடுத்து நம் சமுதாயத்தை சேர்ந்த அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு யார் உதவி பண்ணுவா? நம் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு நீங்க எல்லாம் நம் சமுதாயத்தை பத்தி சொல்லி வளர்க்கணும். இந்த தில்லையடி வள்ளியம்மை தான் வந்து முதல்ல அங்க சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தேசிய கொடி இருக்கலையா 3 கலர், அன்னைக்கு போராட்டம் நடத்துறப்ப அந்த ஆங்கிலேய அரசாங்கம் வந்து நீ என்ன இருக்குன்னு சொல்லி இந்தியர்கள் ஏத்து போராடுற அப்படிங்கிறப்ப உங்களுக்கான கொடி இருக்கா சுதந்திர இருக்கான்னு கேட்கிறப்ப அவருடைய துணியில் இருந்து 3 கலரை வந்து கிரிச்சு இதுதான் என்னுடைய கொடி, இதுதான் என்னுடைய தேசிய கொடி என்று காட்கப்பட்டதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 கலர்ல மூவர்ண கொடி தேசிய கொடி. அதே போல வந்து காந்தி அவர்களை வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து அவர் ஈடுபடவும் ஈர்க்கவும் காரணமாக வந்து தில்லையடி வள்ளியம்மை. இந்த ஒரு சிறு பெண் இவ்வளவு வீரதீரமாக செயல்படுகிறார். நாம் வந்து அந்த சுதந்திர வேட்கை வேண்டும் என்று சுதந்திரத்தில் அவரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு டைம்ல என்னன்னா அந்த ஆங்கிலேய அரசு காந்தியை வந்து சுடுறதுக்கு நேருக்கு நேரம் நிற்கும் போது தில்லையடி வள்ளியம்மை என்ன சுட்டுதான் நீ சுட முடியும்னு சொல்லி காந்தியை வழிமறித்து அவர் முன் நின்றார். அன்னைக்கு சுட்டுருந்தா நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து காந்தி வந்திருக்க மாட்டார். அன்னைக்கே காந்தி இறந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வீரதீரமான பெண். அந்த பெண்களை எல்லாம் நாம் மதிக்க வேண்டும். நம்ம பெண்களுக்கு அந்த வீரத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். அதே போல அந்த துணிச்சலை நாம் இருக்கக்கூடிய இன்னைக்கு அன்னைக்கு சுதந்திரத்துக்காக போனாங்க, இன்னைக்கு படிப்புக்காகவும் கல்விக்காகவும் நாம் அந்த வீரத்தையும் திறமையும் பயன்படுத்தி நம் சமுதாயம் வளரணும்.